இந்த சம்மந்தி ரெசிபி ஒரு டைம்லலாம் நல்ல ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து இதை ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான். ஸோ ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம தேங்காய் மாங்காய்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோமோ அப்போல்லாம் அந்த சம்மந்தி தான். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும். டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். பொதுவாகவே நமக்கு இந்த தொகையல் வெரைட்டிலாம் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். மார்க்கெட் போயிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்ததுமே நைட்டு இந்த சம்மந்தி தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாதம் வச்சு சம்மந்தி பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இங்கே வந்து பேங்காக் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தப்போ ஒரு ரோபோட் வந்து பார்த்தோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெடிக்கல் சப்ளைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டாக்டர்ட்டேருந்து நர்ஸுக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு அதில் செட் பண்ணியிருக்க அந்த ப்ரோக்ராம் படி அது வந்து சென்ட் பண்ணிடுமா. இதே மாதிரி தான் இங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் அட்வான்ஸாக இருந்தாலுமே, ஸோ நம்ம பண்ணுற வேலையெல்லாம் இது பண்ணிருச்சுன்னா நமக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.